அது ஒரு மகளிர் கல்லூரி. வகுப்புல பெரிய சத்தமா இருக்கு. முதல்வர் போறாங்க, ஏமா சத்தம் போடுறீங்கன்னு கேட்க, நீங்க ஒரு கதை சொல்லுங்களேன்றாங்க. அந்த முதல்வர் ஒரு கதை சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயது தான் ஆகுது. 5 வயதுலயே அவளுக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. 8 வயதுல அந்த பெண் விதவை ஆயிடுறா. 15 வயது வரும்போது அவளுடைய தோழியான ஒருவளுக்கு திருமணம் நடக்குது. அங்கு வந்த ஒரு இளைஞன் சொல்றான், இந்த பொண்ணுக்கும் திருமணம் நடத்த வேண்டாமா, இந்த பொண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டாமான்னு கேட்டு ஒரு கடிதத்தை இந்த பெண்ணுடைய கையில கொடுத்துட்டு போறான். இந்த பெண்ணால அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை. ஏன்னா இவளுக்கு படிக்கவே தெரியாது. அந்த திருமணத்திற்கு பிறகு அந்த இளைஞனை அந்த பெண்ணால பார்க்கவே முடியல. அப்பா கிட்ட போராடி படிக்கணும்னு அப்பாவிடம் போராடி படிக்க தொடங்குகிறார். 1 வருடம் கழித்துதான் அந்த கடிதத்தில், எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, உனக்கும் என்னை பிடித்திருந்தால் நாளை ஊர்வலத்தில் ரோஜா பூவுடன் வரவும்னு அந்த கடிதத்தில் எழுதிருக்கு. இந்த பெண்ணுக்கும் அந்த இளைஞனை பிடித்திருந்தது. ஆனால் படிக்க தெரியாத காரணத்தினால் வாழ்க்கையை அந்த பெண் இழந்து விட்டால் இந்த முதல்வர் சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, எல்லாரும் கேட்க அவர் சொல்றாங்க, தொடர்ந்து படித்தால், MA படித்தால், MEd படித்தால், தன்னை போல் இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மகளிர் கல்லூரியை தொடங்கினார். இன்று உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாள் அந்த முதல்வர் சொல்றாங்க. நான் தான் அந்த பொண்ணு. வாழ்க்கை பல கதவுகளை அடைத்தாலும் கூட கல்வி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தால் அத்தனை தடைகளையும் உடைக்கும்.